அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும், ரமதானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் உண்டா? அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? அந்த மன்னிப்பிற்கு, அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை, இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும், கவனத்தில் எடுங்கள், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான். தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? இதோ வழங்குகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா? இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை. அவன் கேட்கிறான் தேவைக்காக, அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான். இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான். அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால். அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை, அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான், நீக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள். நபி நூஹ் அழைத்தார் அல்லாஹ்வை, நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹ்வை, நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹ்வை, நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹ்வை. ஒரு நபி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம்? சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம்? கஷ்டம் என்றால் யாரிடத்திலே முறையிடுகிறோம்? யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா? யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா? யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே, இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே, எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா? அவன் நமக்கு சமீபத்திலே இருக்கிறான். நாம் பேசுவதை, நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான். கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே. அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக, துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம்?